நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் துணை முதல்வர் ஆய்வு மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைக்கு வருகை புரிந்த தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திரிபுவனம் அருகே புதியதாக கட்டப்படும் கானூர் தடுப்பணையை ஆய்வு செய்தார். பின்பு சோழபுரத்தில் திமுக நிர்வாகி சாத்தையா இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள கூட்டரங்கில் அனைத்து துறை அதிகாரிகள் மத்தியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு அதிகாரிகளிடம் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை கேட்டறிந்து உரையாடல் நடத்தினார். அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிவகங்கை மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள அரசு விளையாட்டு விடுதியில் மாணவர்களுடன் மதிய உணவு அருந்தி மாணவர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு திருப்பத்தூரிலும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விமானம் மூலம் சென்னை திரும்பினார். உடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி ஆகியோர் உடனிருந்தனர். அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.